வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு இலவச அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை இலவசமாக ஆதார் அட்டையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த தேதிக்குள்ளே பண்ணலைன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் கட்டணம் செலுத்தி தான் அதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதார் அட்டையை 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தவர்கள் உடனடியாக புதுப்பிக்க ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இலவசமாக புதுப்பிக்க டிசம்பர் 31, 2024 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் 14, 2025 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண் மற்றும் அட்டை பெறுவதற்காக பதிவு செய்யப்படும் விவரங்களில் மோசடியை தவிர்க்கவும் ஒழுங்குமுறைப்படுத்தவும் கடந்த 2016 ஆண்டில் ஒழுங்குமுறை விதிகளை ஆதார் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. அதன்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் எண் அல்லது அட்டை வைத்திருப்போர் பெயர் திருத்தம், தந்தை அல்லது கணவர் அல்லது பராமரிப்பாளர் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், கைபேசி எண், பிறந்த தேதி, முகவரி போன்றவற்றின் சமீபத்திய தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். புதிய தகவல்கள் உள்ள வாக்காளர் அட்டை, கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், குடும்ப அட்டை, பான் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பயன்படுத்தி புதுப்பிக்கலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI கூறியுள்ளது. மாவட்டங்களில் உள்ள தபால் நிலையங்கள் அல்லது ஆதார் ஆணையத்தின் கீழ் இயங்கும் சேவை மையத்தில் நேரடியாக சென்று புதுப்பித்துக் கொள்ளலாம் அல்லது அதிகாரப்பூர்வ myAadhar.uidai.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ஆவணத்தை பதிவேற்றி புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் புகைப்படம், கைரேகை போன்றவை நேரடியாக மட்டுமே புதுப்பிக்க முடியும். ஆதார் அட்டை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் பெயர் திருத்தம், பிறந்த தேதி திருத்தம் போன்ற சேவைகள் ஆதார் ஆணையம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஆதார் அட்டை புதுப்பிக்கும் பணிகள் ஓரளவு நிறைவடைந்தவுடன் பிற சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதார் விவரங்களை கட்டணமின்றி இலவசமாக புதுப்பிக்க ஜூன் 14, 2025 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பின்னரும் ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கால அவகாசம் தான் நீட்டிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது ஆதார் சேவை மையங்களில் போயிட்டு நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி தான் பண்ண முடியும். ஸோ அதை இப்போ வரையும் இலவசம்னு சொல்லலை. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஜூன் 14, 2025 வரை பார்த்தீங்கன்னா கால அவகாசம் இருக்குது. நீங்கள் இலவசமாக புதுப்பிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆதார் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த கால அவகாசத்துக்குள்ளே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.